மக்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தைவான் நாட்டோட ஸ்பெஷலான ஒரு ஓல்ட் ஸ்ட்ரீட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நைட் மார்க்கெட் ஏரியாலாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. வாங்க போயிடுவோம். அவர் பாருங்க நமக்கு சொல்றாரு. I'm the second generation. ஓகே. இவர் வந்து நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து காட்டுறாரு. இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வச்சிருக்கிறது தான் நம்பர் 1. நம்ம எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். எடுத்துக்கிட்டோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க நம்ம கையில் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. கரெக்டாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. இனிமேல் நிறைய வச்சிருக்காங்க சாம்பிள்ஸ். நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு போல அவரு. நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவரு நம்ம சாப்பிடும் போது. பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிறாரு போல. வேர்ல்டு டூர் போவார் போல அவர் அடுத்து நம்மள மாதிரியே. நமக்கு இதுதான் பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, சரி. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க நம்ம காட்டுறாரு என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். நிறைய வச்சிருக்காருங்க. எக்கச்சக்கமா ஃப்ளேவர் இருக்கு. தலைமுறையா பண்றாங்க போல. போன கடையோட இது பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய மக்கள் வந்துட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. ப்ரைஸும் ஓரளவு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் தெரியுது நமக்கு. உள்ள வந்துட்டோம். இப்போ அவர் வந்து உள்ளே இன்வைட் பண்ணாரு, போய் பாருங்கன்னு, விசிட் பண்ணுங்கன்னு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஷாப்புங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது கான்வர்சேஷனில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு, மக்களோட இன்வால்வ் ஆகிட்டே இருக்காரு. அதுதான் அந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பெரிய வித்தியாசமே அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். பாட்டு கூட பாடிக்கிட்டு இருக்காரு அவரு. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, கூடவே சேர்ந்து அவர் வந்து பாட்டும் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் கேக்கெலாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான மோல்டு இதெல்லாம் இங்கே பாருங்க. சூப்பராக பயங்கரமாக வுட்லேயே பாரம்பரியமாக பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, அழகழகாக பாருங்கள். எவ்வளோ கலை வனத்தை காட்டியிருக்காங்கல்ல. இப்போ நம்ம கீழே வந்துட்டோங்க. இந்த சைடும் ஒரு கேட் இருக்குது நம்ம கடைக்கு. பாருங்கள் இப்படி ரகரகமாக எவ்வளோ பாருங்கள், பல்லாங்குழி மாரி இருக்குது. செம்மையாக நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே கேக்கை குக் பண்ணுறதுக்கு தான். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் ஆட்கள் இருக்காங்களான்லாம் தெரியல. எல்லாமே இந்த டிசைன்ற மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக வர்றது தான், டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சே பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா ஆர்டர் போட்டால் பெரிய ஆர்டரை தான் அடிப்பாங்க. கஷ்டம்தான் இப்போல்லாம் இதெல்லாம் பண்ணுறது. அப்படியே நம்ம இப்போ வந்து நான் சொன்ன பேரலாக இருக்கிற ரோட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டோங்க. நம்ம ஏதாவது வாங்கலான்னு தான் பார்த்தோம் அவர்கிட்ட. பட் ஆனால் நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். சரி, நம்ம போகும்போது அந்த சைடில் போனோம்னா அப்படியே அவர்கிட்ட ஏதாவது வாங்குவோம். நிறைய கூட்டமும் நிறைய இருக்குது இந்த கடையில். பார்த்தீங்கன்னா உள்ள வந்து
வந்துட்டு இருக்காப்புல கார்ட்டூன் ஸ்டைல்லாம். இங்கே பாருங்க அந்த பையன் உட்காந்துருக்கான், அந்த பையனை தான் வரைஞ்சிட்டு இருக்காரு. கூட அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க போல. அம்மாவா தங்கச்சி நினைக்கிறேன், தங்கச்சியா அக்காவான்னு தெரியல, வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டான் தம்பி. அவங்க அம்மா இங்கே இருக்காங்க போல், இதோ இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக நிறைய பேர் அடிக்கிற வெயிலும் பார்க்காம வந்து நின்ட்டாங்க. ஆனால் வெதர் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா வெறும் 17-18 தான். பட் ஆனால் வெயில் வந்து செம்மையாக அப்படியே சுட்டு எரிக்குது. சூரியன் சுமார் சுள்ளுன்னு அடிக்குது. பலூன்லாம் வச்சு சும்மா திருவிழா மாதிரி இருக்குது இடமே. ஜேன்னு இருக்குது கூட்டம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து நம்ம இப்போ பந்தம் பார்த்தீங்களா அவங்களுக்கு. இப்போ தான் நம்ம அந்த சைட்லேருந்து வந்தோம், பாலியிலேருந்து நம்ம ஸ்கூட்டரில் வந்துட்டோம். இவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த போட்டுக்காக தான் வெயிட்டிங்கு. போட் எடுத்து அப்படி போகிறாங்க பாருங்கள் எல்லாருமே. ஒன்று வந்து ஃபிஷர்மேன் வார்ஃப்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போவாங்க. இல்லைனா பாலி போயிடுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பாலி. எல்லாரும் வந்து லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸ்கூல்லேருந்தே டூர் மாதிரிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரில. நிறைய ஸ்கூல் பிள்ளைகளும் யூனிஃபார்மில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு போட்டு அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடுக்கு பாருங்க. 2 வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வர்றதை வந்து கரெக்டாக கவர்றதுக்கு வந்து இங்கே ஒருத்தர் இருக்காப்புல. இங்கே பிடிச்சி பட்டுன்னு கைத்தை போட்டு நிப்பாட்டிடுவாப்புல. அங்கே பாருங்க. ஓ கரெக்டாக போய் அதில் நிற்கும் போல். அங்கே பாருங்க கரெக்டாக பிடிச்சிடுவார் போல். அப்படி தான், அவ்வளோதான். ஈத்து அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி வச்சிட்றாங்க. எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள் அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடுக்கு. இந்த சைட்லேருந்து அந்த சைடு எக்கச்சக்க மக்கள் போகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் டாட்டா சொல்லுங்க. இங்கே பாருங்க இது வந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறதுக்கு, அது வந்து பாலி போகிறதுக்கு நினைக்கிறேன். இது ஃபிஷர்மேன் வார்ஃப் போகிறதுக்கு. இதுக்கும் மக்கள் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தான் நிறைய கூட்டம். இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. அடல்ட் டிக்கெட் வந்து டாம்சே டு ஃபிஷர்மேன் வார்ஃப் 100. பாலி போனால் 40 தான். ஏன்னா பாலி வந்து கொஞ்சம் பக்கம், அது கொஞ்சம் தள்ளி. இது வந்து 100 போல் போகிறாங்க பாருங்கள். டிக்கெட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காங்க கீஸ் தராப்பில் பாருங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் அந்த இடத்துல மரத்தடியில் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. நேரில் நின்று ஒருத்தர் வெயிலில் நின்று அங்கே முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓ மணல்லையே ஓவியம் தீட்டாங்க பாருங்கள். அவரோட முகத்தை தான் வரைஞ்சிருக்காரு போல். அங்கே வா முடிச்சுட்டு வந்துட்டாப்புல கரெக்டாக நம்ம வரும்போது. இங்கே வந்து சின்னதாக ஒரு பார்க் ஏரியா இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்னது. இந்த இடத்துல இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அட்லீஸ்ட் இதாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அங்கே பாருங்க அந்த பாப்பா எப்படி ஆடுது. இப்போ வந்து வரைய ஆரம்பிச்சிட்டாப்புல. அங்கே பாருங்கள் என்ன வரைகிறான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக தான் தெரியும் நினைக்கிறேன். ஆடிக்கிட்டே வரைகிறாரு. கொஞ்சம் கிட்டே போயிடுவாருங்க, வெயில் அடிக்குது. ஆகா இஷ்டத்துக்கு அடி நிறுத்துக்கிறாருங்க பாருங்க. அடி தூள் போட்டு வெள்ளாசிக்கிட்டு இருக்காப்புல.
பாருங்க வடிவத்தை போட்டு விட்டாப்பா அப்படியே தலைகளாக வரைஞ்சாருங்க. இவ்வளோ நேரம் தாறுமாறாக அதை வரைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே திருப்பி போட்டார். எல்லாம் அலனாகி போச்சு. சூப்பரில் டொனேஷன் கேட்குறாப்புல முடிச்சுட்டு. ஓகே, திறமைசாலிங்க. இப்போ பாருங்க வெயில் செம்மையாக கொளுத்துது. அந்த சைடு பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருந்ததுல அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன். அது நமக்கு அவ்வளோதான், போதும், எப்போ முடியல, ரொம்ப தொங்கிட்ட மாரி ஆகி போச்சு. நம்ம ஏதாவது தண்ணி கொஞ்சம் வாங்கணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் ஏதாவது ஃபில்லிங் ஸ்டேஷன் ஏதாவது இருந்தால் ஃபில் பண்ணலாம் அப்படின்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்தாண்ட கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. இங்கே குழந்தைங்க விளாட்றதுக்கு ஏரியா இருந்தீங்கள, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து நம்ம உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு. இப்படி ஹாயாக வந்து அப்படியே இந்த கல் நிறைய இருந்தது. இது மாதிரி கல் இருக்குது, பட்டக்ஸ் பஞ்சர் ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படி சின்ன தூக்கத்தை போட்டு அப்படி இறங்கி போனோம்னா குதூகலமாக இருக்கும். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். கொஞ்சம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இதெல்லாம் வந்து சீ வியூ ரெசார்ட் மாதிரி. இங்கே பாருங்க, இப்படி கப்பலாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த இடத்தாண்ட வியூ பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்கு அருமையான லொக்கேஷன் இது, இந்த இடத்தாண்ட. இப்போ வந்து வெயில் அடிக்கிறதுனால யாரும் இங்கே உட்காரல. ஈவினிங் மேலே வந்து பாருங்கள், ஜேன்னு இருக்கும். என்ன தான் உள்ள 200 என்டிடிக்கே நம்ம 500 கிட்டத்தட்ட 500 ட்ரிங்க் விற்றாலும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. உள்ளே பாருங்கள், உள்ளே உட்காந்துருக்காங்க நிறைய பேர் இப்போவே. வெயில் இப்படி கொளுத்தி எடுக்கிறதுனால நிழல் கிடச்ச இடத்துலலாம் இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம நல்ல வேலை அந்த இடத்துல பார்க்கில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுனால கொஞ்சம் நடக்க முடியுது. இல்லைனா ரொம்ப தொங்கிட்டு இருப்போம். வெயில் அந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒத்தையடி பாதை மாரி போகுது. அந்த ஸ்டார் பக்ஸுன்ற ஏரியாவை நம்ம கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ரோடு வந்து கொஞ்சம் குறுகலாக இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து நிறைய பேர் வியூ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு உட்கார்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த இடம். ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது. பாருங்க, இப்போ வந்து பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அப்படியே இப்போ எண்டு வரைக்கும் வந்துட்டோம் நடந்துக்கிட்டே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று கடை இருக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடை. இருங்க, நான் அதை முடிஞ்சா காட்டுறேன். இருக்கான்னு தெரில, இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டு தானே இருக்கும், கட்டாயம் இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்தாண்ட இந்த மலை மேலே ஏறினோம்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். சைக்கிள்லாம் உள்ளே அலோடு கிடையாதுங்க. பாருங்கள் போட்டிருக்காங்க. வேறு நடக்க மட்டும் தான் முடியும் போல் இந்த இடத்துல. ஜாக்கிரதையாக நடக்கணும். ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான லொக்கேஷனு.